கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் கிறிஸ்ட் ஹாஸ்பல் மெரக்கல் மிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த இனிய நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11 இருந்து தாமதிப்பது நன்மைக்கே என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசையாயிருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று தண்ணீரில் மூழ்கிவிட்டார். அனைவரும் பதட்டத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவனுக்கு மாத்திரமே நீச்சல் அடித்து குளத்தில் மூழ்கி இருப்பவனை கொண்டு வர முடியும். ஆனால் அவனோ அமைதியாக இருக்கிறான். தண்ணீரில் மூழ்கியவன் ஒரு தடவை, 2 தடவை மூழ்கி 3ஆம் முறையும் மூழ்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது நீச்சல் தெரிந்தவன் குளத்தில் குதித்து பாய்ந்து சென்று நீரில் மூழ்கினவனை தூக்கி கொண்டு வந்து சேர்த்தான். ஏன் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்துவிட்டு 3ஆம் முறை மூழ்க ஆரம்பித்தவுடன் பாய்ந்து சென்று காப்பாற்றினார் என்பது அநேகருடைய கேள்வியாக இருந்திருக்கும். இந்த பதிலை நீங்களே யூகித்திருப்பீர்கள். தண்ணீரில் மூழ்கினவனை உடனே நாம் காப்பாற்ற முயற்சித்தால் காப்பாற்றுபவனை மூழ்கடிக்கிறவன் கட்டிப்பிடித்திருக்க இருவரும் மூழ்க நேரிடும். மூழ்கினவன் தன் சொந்த பலனை எல்லாம் இழந்து விட்டால் அவனை காப்பாற்றுவது எளிது. அதுபோலவே நமது சில தேவைகளிலும் தேவன் உதவி செய்ய கடைசி மணித்துளி வரை பொறுத்திருக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால், சாரபாத்து விதவின் வாழ்விலும் கடைசி வேளையிலே இதே மாதிரியான ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. கடுமையான பஞ்ச நேரத்திலே அவனிடம் இருந்த எல்லா பொருட்களும் தீர்ந்துவிட்டது. கடைசியாக பானையை பார்த்தால் ஒருபடி மாவும் 1 கரண்டி எண்ணெயும் இருந்தது. அதில் அடை செய்து சாப்பிட்டு விட்டு உயிரை விட்டிடலாம் என்று எண்ணி இருந்தார். அந்த கடைசி கட்டத்திலே ஆண்டவர் எலியாவை அவரிடத்தில் அனுப்புகிறார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்வை, நமது தேவை உச்சக்கட்டத்தை அடையும் போது தான் தேவன் நமது வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார். காரணம் என்ன? நம் சொந்த முயற்சிகளிலே பல இடங்களுக்கு உதவி நாடி சென்று பலரை சந்தித்து பல கதவுகளை தட்டி எங்கும் உதவிக்குரிய வாசல் திறக்காதபடியினாலே அடைபடும் போது கடைசியாக ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் பாதுகாவலர் என்று சொல்லி உம்மை தவிர வேறு கதியில்லை என்று நாம் சொல்லும் போது, நிலைக்கு வரும்போது அவர் காத்திருக்கிறார். நாம் இந்த நிலைக்கு வரும் வரை தேவன் இடைபடவே மாட்டார். நாம் அவரிடம் சரணடைந்து அவர் பாதத்தில் வரும் வரை அவர் அப்படியே அமர்ந்திருப்பார். ஜெபங்களுக்கு பதிலை தாமதப்படுத்தினால் அது வெறுப்பாக இருக்கலாம், அல்லது நாம் மனம் திறந்து போகலாம். ஆனால் நம் ஜெபங்களுக்கு பதிலை தாமதப்படுத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனம் உடைந்து ஜெபிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. தாமதத்தின் போது நாம் தொடர்ந்து ஜெபிப்பதையே தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, பதில் வராத ஜெபங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் உங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னதமானவர் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அவர் நன்மையான காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட உங்களுடைய கருத்தில் நின்று
உம்முடைய சமூகத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்வோம் என நிச்சயத்தோடு காத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.